நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்தாச்சு. அண்ட் இந்த ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சௌந்தர்யாவ பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. எதற்காகப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் கிட்ட சௌந்தர்யா இன்னைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்காக தான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல கண்டிப்பா இன்னைக்கு அது வரும். முத்துக்குமரன் இப்ப கொஞ்ச நாளா நான்வெஜ் சாப்பிடுறது கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை அவர் தவிர்த்திருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா அவர்கள் தான் இந்த வார கிச்சன் டீம் இன்சார்ஜ். இதுல என்னப்பா இருக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி 2 நாட்கள் இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஆனா பிக் பாஸ்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே நான்வெஜ் சாப்பாடு தான் அனுப்புறாங்க. ஸோ முத்துக்குமரன் சௌந்தர்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கிறாரு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க தான் கிச்சன் இன்சார்ஜ். நான் சைவம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் நீங்க ஒதுக்கி வச்சிருக்கணும்ல. எனக்கான தேவையை நீங்க பார்த்துருக்கணும்ல. அது எப்படி நீங்க எல்லாத்துக்குமே பிரிச்சு குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாரு. சௌந்தர்யா அவர்கள் சும்மாவே முத்துக்குமரன்ட்ட சரியா பேச முடியாம தவிப்பாங்க. இந்த மாதிரியான டைம்ல வாக்கு பிடிச்சு பேச முடியுமா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு. நீங்க தான் கிச்சன் இன்சார்ஜ். நீங்க தான் எல்லாத்துக்கும் எல்லாம் போகுதான்னு பார்க்கணும். முத்துக்குமரன் சைவம் தான் சாப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ உங்க எல்லாருக்குமே நான்வெஜ் வரும்போது அவர் உங்க வாயை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவருக்கும் சாப்பாடு வேணும்ல. அப்ப நீங்க சைவத்துல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் அவருக்கு ஒதுக்கி வச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சௌந்தர்யா அந்த இடத்துக்கிட்ட என்ன பதில் பேசுறது அப்படிங்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எல்லாருக்கும் சாப்பாடு போச்சா, எல்லாருக்குமே சாப்பாடு பத்துச்சா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே உங்களை நம்பி தானே இந்த விஷயத்த கொடுத்தாங்க. பெரிய சண்டை போட்டு தான் இந்த இதை வாங்குனீங்க. ஆனா ஒருத்தர் இப்படி சாப்பாடு இல்லாம இருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு இல்லையா? இப்ப கடைசி முடிய போற டைம். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சௌந்தர்யாவை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு இதுல முத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. சௌந்தர்யா பயங்கரமா ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுதான் சாட்டர்டேல பயங்கர வைரலா போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து அடுத்து பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டபுள் விஷன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல ஒரு ஆள் வெளியே போயிருக்காங்க. அண்ட் சண்டே எபிசோட்ல ஒரு ஆள் வெளியே போறாங்க. அதுவும் பையன் ஒருத்தர் பொண்ணு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதிகபட்சம் ஓட்டிங் வைஸ்ல பார்க்கும்போது ராணுவ அவர்கள் தான் பாய்ஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்காரு. ஸோ இந்த வாரம் அவரு வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. பவித்ரா அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. 2 பேருமே பக்கம் பக்கம் தான் இருக்காங்க. யாரு வேணா வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துல அநேகமா மஞ்சரி அப்படின்னா ராணுவ வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ராணுவ பவித்ரா இவங்க 2 பேரும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த மாதிரி மெத்தட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிக்கெட் டோபினாலே யாருக்கு தான்ப்பா போனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லார் மனசுலையுமே இருந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் யாரு வெளியே போவான்னு நினைக்கிறீங்க? டிக்கெட் டோபினாலே வின் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.